வணக்கம் நண்பர்களே, டெக் குரு தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி டெக்னாலஜி டிப்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வாட்ஸ்அப்பில் கிஃப் இமேஜை க்ரியேட் பண்ணி அனுப்புறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணாமல் நம்மளால் வாட்ஸ்அப்பில் வந்து கிஃப் இமேஜை க்ரியேட் பண்ண முடியும். இந்த ட்ரிக்கை ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் பக்கத்தில் வர இந்த பெல் சிம்பளையும் அழுத்தி நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி நம்ம யாருக்கு வந்து ஒரு கிஃப் இமேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறோமோ அவங்களோட கான்டாக்ட், அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபைல் அட்டாச் பண்ணுற மாதிரி, இப்போ வீடியோ ஃபைலோ இமேஜ் ஃபைல் அட்டாச் பண்ணுற மாதிரி நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நான் அந்த அட்டாச்மெண்ட்டுக்கான அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கேலரி ஓப்பன் பண்ணுறேன். கேலரி ஓப்பன் பண்ணிட்டு எந்த வீடியோவை நீங்கள் வந்து கிஃப் இமேஜாக மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 MBக்கு வந்து என்னோடய வீடியோ சைஸ் இருக்குது. இந்த வீடியோ நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், அப்படி தான் அனுப்புவோம். அப்படி அனுப்பாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இது கிஃப் இமேஜை நான் மாற்றணும் அப்படின்னா, இப்போ வந்து நான் இதை எடிட் பண்ணுறேன். எடிட் பண்ணி என்ன பண்ணுறேன்னா, ஒரு 6 செகண்ட்லேருந்து, அதாவது 1லேருந்து 6 செகண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து இதை நீங்கள் கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா, நீங்களே பார்க்கலாம். இந்த ரைட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்கான ஐக்கானும் ப்ளஸ் கிஃப் அப்படிங்கிற ஒரு ஐக்கானும் வந்து டிஸ்பிளே ஆகும். கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக 6 செகண்ட் கீழே கொண்டு வரும்போது, கரெக்டாக 6 செகண்ட் கீழே கொண்டு வரும்போது, இப்போ நான் என்ன பண்ணேன், 4 செகண்ட் வச்சுட்டு இப்போ அந்த வீடியோ சிம்பிளில் இருக்கிறத வந்து கிஃப்க்கு நான் மாற்றுறேன். கிஃப்க்கு மாற்றினோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் நம்ம யாருக்கு எதை அனுப்பணும்னு நினைக்கிறோமோ அந்த இமேஜ் வந்து கிஃபாக வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். அது ரிப்பீட்டடாக வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கிஃப் இமேஜாக நீங்கள் க்ரியேட் பண்ணி யாருக்குனாலையும் நீங்கள் அனுப்பலாம். ஆனால் 6 செகண்ட் தான் இருக்கணும். 6 செகண்ட் கீழே வந்தால் தான் வந்து அதை நீங்கள் கிஃப் இமேஜாக வந்து மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து கிஃப் இமேஜை மாற்றி நீங்கள் யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக அனுப்பிச்சிக்கலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, வழக்கமாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து எமோட்டிக்கான் அனுப்புவோம், எமோஜிஸ் வந்து அனுப்பும்போது என்னென்னா எமோஜிஸ் நிறைய இருக்கும். நம்ம அதில் பார்த்து எது தேவையோ நம்ம அதை அனுப்புவோம். அப்படி அனுப்பும்போது வழக்கமாக அனுப்புவோம். அப்படி அனுப்பும்போது கீழே பார்த்தீங்கன்னா பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு என்ன ஜிஃப் இமேஜ் தேவையோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். எக்கச்சக்கமான ஜிஃப் இமேஜஸை வந்து இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு இமேஜை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்து அதை வந்து நீங்கள் அவங்களுக்கு யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். ஏன்னா நண்பர்களே, இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த ட்ரிக் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் குட்டி குட்டியான டெக்னாலஜி ரிலேட்டடான வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பளையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோவை பார்த்ததற்கும் பகிர்ந்ததற்கும் மிக்க நன்றி.